வெள்ளிக்கிழமைக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண பட்டி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. உடனே மீனா வராங்க. என்னம்மா கிளம்பிட்டீங்களா போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா முத்து பார்த்து சொல்கிறாங்க, கிளம்புறது தான் சரிதான், ஆனால் மறுபடியும் எக்காரணம் கொண்டோம் யாரையும் இந்த வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்து கோவப்படுறாரு. ஏன் அவங்க 2 நாள் வீட்டில் இருந்ததால வீடு இஞ்சி வந்து தேடினா ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், ஏன்டா நீ யாரையும் வீட்டுக்கு கூட்டு வர, அவங்கள பற்றி என்ன என்னதுன்னு யாருக்குமே தெரியாது, அவங்க வரும்போது கையில் ஒரு குழந்தையோட கூட்டு வராங்க, இவங்க கதை என்னன்னு நம்மளுக்கு தெரியல, தேவையில்லாமல் நமக்கு எதிராக ரொம்ப அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பையன் என்ன போகிறப்போ என்ன அப்படின்ட்டு கிருஷ்ண கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்ப கோவப்படுறாங்க. ஆண்டி போதும் நிறுத்துங்க, இனிமேல் கிருஷ்ண பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. உடனே முத்துவமீனாவும் என்ன ரோகிணி இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஷாக்காகி பார்க்குறாங்க. உடனே விஜயா ரோகிணி சொல்கிறாங்க, என்னம்மா இந்த பையனை பற்றி பேசினா நீ எது கோவப்படுற, நான் உண்மையை தான் சொன்னேன், இந்த குழந்தைய பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க அம்மாவும் எங்கே இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல, அதனால தான் அப்படி சொன்னான், அதுக்காக நீ எதுக்காக இப்படி கோவப்படுற அப்படின்ட்டு ரோகிணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. உடனே ரோகிணி என்ன சொல்கிறது தெரியாமல் முடிக்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி சின்ன பையனாக இருக்கிறான், அவனை போய் இதுமாதிரி பேசுகிறீங்களே அதனால தான் கொஞ்சம் கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவோ நீ கொஞ்சம் சும்மா இருமா, இவங்களுக்கு பாவம் படுத்தா நீ 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதுக்கு தான் நான் பேச சொன்னேன், இவங்க 2 பேரையும் ஒழுங்காக பிளான் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடான்ட்டு நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு முத்துவோம், ஓ அப்போ நேற்று நடந்தது எல்லாமே ட்ராமாவா, அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, மீனா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டியா, நான் கூட பார்லரம்மா ஏதோ பாசத்தில் அந்த கிருஷ்ணக்கு வீட்டு வராங்கன்ட்டு தப்பாக நினச்சிட்டேன், இப்போ தானே தெரியுது, இங்கே 2 பேருமே சேர்ந்து எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே ரோகிணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.